Agnes வந்து Sunday lunchக்கு என்னமா சாப்பிடுற? என்னமா சாப்பிடுற? It's more like breakfast. This is the jam. Jam kadak pav. Jam kadak pava. காட்டு. Jam kadak pava. தமிழ்ல பேசாம? No. இது உனக்கு ஃபேவரட்டா? Yes. சண்டே பிரஞ்ச் உனக்கு ஃபேவரட்டா? ரொம்ப பிடிக்குமோ? ஓகே. நான் என்ன சாப்பிடுறேன் ஜாம் கடப்பா. நீங்க என்னவா சாப்பிடுங்க? முட்டை தோசையா? ஆஸ் யூஷுவல். உனக்கே தெரியாது. எங்க வீட்டுல பாருங்க இளைய பிள்ளைய பாருங்க காலையிலே குளிச்சு பருக்கி ரெடி ஆகி நேஸ்தா சாப்பிட்டுட்டு மூத்தது பாருங்க என்ன பிரஷ் தூக்கி வச்சுட்டு என்னத்த சொல்ல இந்த பிள்ளையில. அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட்னா தெரியுதா? சியா புடிங். சியா புடிங் தான் எங்களுக்குள்ள பிரேக்ஃபாஸ்ட். சியா புடிங்ல வந்து நான் மேங்கோ, அப்புறம் வந்து உள்ள கோகனட் மில்க்கு. உங்களுக்கு வெயிட் கெயின் பண்ணணும்னா நீங்க பால்ல போடுங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னா கோகனட் மில்க்கு இல்லட்டா நம்ம தேங்காய் பால் இல்லைன்னா நம்ம இது இருக்கலாம் பாதாம்க்கு ஊற வச்சு அதுல தண்ணி ஊற்றி அடிச்சு பாதாம் பால் அப்படி பண்ணி குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஓகே, இது வந்து சண்டேயோட டெய்லி பிளாகு. என்னெல்லாம் இந்த வீக்லி ப்ரிப்பரேஷன், இந்த வீக்லிக்கு என்னதெல்லாம் வாங்கியிருக்கேன்னு அவங்ககிட்ட காமிக்கேன். வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன். வெங்காயம் வந்து தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? இவ்வளோ வெங்காயம் 5 கிலோ வெங்காயம். வெங்காயத்தோட இது பாருங்க நல்லா இருக்கா பார்க்கறதுக்கு. இந்த வெங்காயம் வந்து 5 கிலோ வந்து 100 ரூபாய். கொஞ்சம் காஸ்ட்லி மாதிரி தான் எனக்கு தோணுச்சு, எனக்கு தெரியல. ஆனா நீங்க சொல்லுங்க, வெங்காயம் 5 கிலோ 100 ரூபாய் கரெக்டா இல்லைன்னா கூட வாங்கிட்டு வந்திருக்கணும் அப்படிங்கிற கணக்கை நீங்க சொல்ல வேண்டும். இதுதான் எங்க வெங்காய கூடை. இந்த வெங்காய கூடையில இந்த வாரத்துக்கு வெங்காயம் போட்டு வச்சோம்னா இது ஒரு வாரம் இல்ல 2 வாரம் கிட்ட இருக்கும். நான் வெங்காயம் நல்லா இருக்கலாம் பெருசா. இந்த வெங்காயம் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வந்து என்கிட்ட போன வாரம் உள்ள வெங்காயமுமே ஆல்மோஸ்ட் இத்தனை பெண்டிங் இருக்கு. ஓகே, ஸ்டோரேஜ் பண்ணலாம். இந்த வாரத்துக்குள்ளது முடிச்சிட்டோம்னா வாரம் ஃபுல்லா டென்ஷனாவே இருக்காது. அதனாலதான் நான் இவ்வளவு வெங்காயம் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து 1 கிலோ வெங்காயம் 20 ரூபா, 5 கிலோ வெங்காயம் 100 ரூபாய். சொல்லுங்க கரெக்டா வாங்கிட்டு வந்திருக்கேன்னா கம்மியா வாங்கிட்டு வந்திருக்கேன். வந்து காஸ்ட்லியா இந்த தடவை வெஜிடபிள் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன ரீசன்னா வீக் டேஸ்ல போவதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால ஒரு காய்கறிக்காரங்கிட்ட வாங்குவேன், அவன் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் தருவான். அவங்கிட்ட தான் எல்லா வெஜிடபிளும் வாங்கிட்டு வந்திருக்கேன். சொல்றேன், கேரட்டு 300 ரூபாய் ஆயிட்டு. வெஜிடபிள் மட்டுமே 300 ரூபாய் ஆயிட்டு. ஏன்னா அவன் கொஞ்சம் காஸ்ட்லி தான் சொன்னேன். ஆனா ஒரே இடத்துல எல்லாம் கிடைச்சிரும். திரும்ப வந்து எனக்கு வெளியே போக வேண்டாம் இந்த வாரம் ஃபுல்லா அப்படின்னு என் மனசுல ஏற்கனவே தோணிட்டு ஒழுங்கா வாங்கி வச்சிரு. ஏன்னா காலையிலே சமையல் பண்ணிட்டு ஆபீஸ்க்கு போறதுக்கு டைம் இருக்க மாட்டேக்கு. அதனால பாருங்க இது வாங்கினேன். அப்புறம் வந்து ஒன்று இந்த காய், இது ஒரு 1/4 கிலோ, இதுக்கு ஒரு 1/2 கிலோ கேரட்டு, இது ஒரு 1/2 கிலோ. அப்புறம் வந்து இது பீன்ஸ் இல்லை, இது அவரைக்காய் ஒரு 1/2 கிலோ. அப்புறம் வந்து காலிஃப்ளவர், அப்புறம் கேபேஜ், அப்புறம் வந்து பீர்க்கங்காய் இவ்வளோ பீர்க்கங்காய். ஆனால் பீர்க்கங்காய் சூப்பர் குவாலிட்டியா இருந்துச்சு பாருங்க, நல்ல பிஞ்சு பீர்க்கங்காய். அப்புறம் வந்து இது பீன்ஸு, அப்புறம் பூசணிக்காய் ஒரு 1/2 கிலோ இருந்துச்சு. அப்புறம் இந்த மிளகா இவ்வளவும் சேர்த்தே எனக்கு 300 ரூபாய் ஆயிட்டு. இது கொஞ்சம் காஸ்ட்லி ஷாப்பிங் தான். ஆனால் என்னன்னா டெய்லி வெஜிடபிள் ஷாப்பிங்க்கு போகிறதுக்கு டைம் இருக்க மாட்டேக்கு. அதனால வெஜிடபிள் பண்ணவே முடிய மாட்டேக்கு. அதனால இவ்வளோ ஷாப்பிங் வந்து 300 ரூபாய் ரொம்ப காஸ்ட்லி ஷாப்பிங். யாருக்கெல்லாம் ஏசணுமோ கீழே வந்து ஏசிட்டு போங்க.